அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு பல ராசிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகளை கொடுத்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு சாதகமற்ற சூழ்நிலையை கொடுக்க போகிறது. சூரியன் மேச ராசி பயணத்தால் தமிழ் புத்தாண்டு 2025 முதல் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில ராசிகளை குறித்துத்தான் பார்க்க போகிறோம். நவகிரகங்களின் தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவானின் இடமாற்றம் தான் அனைத்து கால கிரக நிலைகளையும் நிர்ணயிப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சூரிய பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர். இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சூரிய பகவான் ஒரு ராசியில் மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது தமிழ் மாதமான சித்திரை மாதம் பிறக்கிறது. அந்த வகையில் சூரிய பகவான் வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி என்று அதிகாலை மேச ராசிக்கு இடம் மாறுகிறார். அன்றைய தினம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டாக பிறக்கிறது. தமிழ் வருடமான விசுவாவசு ஆண்டு கண்டிப்பாக பிறக்கிறது. இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு பல ராசிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகளை கொடுத்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு சாதகமற்ற சூழ்நிலையை கொடுக்க போகிறது. சூரியன் மேச ராசி பயணத்தால் தமிழ் புத்தாண்டு 2025 முதல் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சில ராசிகளை பார்க்கலாம். சித்திரை மாதம் கன்னி ராசி முதலாவது பார்க்கலாம். சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு பல முக்கிய சிக்கல்கள் ஏற்படும் என கூறப்படுகிறது. முடிவுகள் இருப்பதில் குழப்பமான மனநிலை இருக்கும் என கூறப்படுகிறது. எதிர்பாராத விதமாக உங்களுக்கு பல வேலைகள் தள்ளி போகும் என நம்பப்படுகிறது. வேலை செய்யும் இடத்தில் சாதகம் மற்றும் பலன்கள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. எதிர்பார்ப்பு அதிகமாகும் என கூறப்படுகிறது. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் அமர இருக்கின்ற காரணத்தினால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. திருமண வாழ்க்கையில் அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்படும் என கூறப்படுகிறது. வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து செல்வது நல்ல அனுகூலமான பலனை உங்களுக்கு தரும். அடுத்ததாக துலாம் ராசி. தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் முதல் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு சற்று தாமதமாகும் எனவே நம்பப்படுகிறது. கடின உழைப்பு தாமதமான பலன்கள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே சிக்கல்கள் ஏற்படும் என நம்பப்படுகிறது. குடும்ப சிக்கல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. வியாபாரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. எதிர்மறையான விளைவுகளை தவிர்ப்பது நல்லது என நம்பப்படுகிறது. மற்றவர்களிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். எதை அடக்காவிட்டாலும் நாவை அடக்க வேண்டும். அடுத்ததாக தனுசு ராசி. தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பல முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சாதகம் மற்றும் சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கலாம் என கூறப்படுகிறது. எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது என நம்பப்படுகிறது. வார்த்தைகளில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முன்பு கூறியதை போல நாவை அடக்கி வாழ வேண்டும். கடின உழைப்பிற்கு பலன்கள் சற்று தாமதமாகவே கிடைக்கும் என கூறப்படுகிறது. வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கு சற்று தாமதமாகும் என கூறப்படுகிறது. முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது குழப்பமான மனநிலை இறக்கும் என நம்பப்படுகிறது. அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள். தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தில் சூரியன் தைரிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் முடிவெடுக்கும் விஷயங்கள் கடினமான சூழ்நிலை இருக்கும் என கூறப்படுகிறது. மனது அமைதியற்ற நிலையில் இருக்கும் என கூறப்படுகிறது. பல்வேறு விதமான சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் என கூறப்படுகிறது. கடினமான உழைப்பு இருந்தாலும் விரும்பி வெற்றியடைவதற்கு சற்று தாமதமாகும் என கூறப்படுகிறது. மன அழுத்தம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. நிலம் தொடர்பான சிக்கல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.